விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பயோபெஸ்டிசைட்ஸ், அதாவது உயிர் பூச்சிக்கொல்லிகளை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்ற நிறையா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூச்சிக்கொல்லிகளில் மொத்தம் 3 வகை இருக்குது. மொதல் பயோகெமிக்கல்னு சொல்லுவாங்க. பயோகெமிக்கல்னால் என்னென்னா, ஒரு லிவிங், அதாவது உயிர் உள்ள பொருளிலிருந்து ஒரு கெமிக்கலை எடுத்து நம்ம பூச்சிகளையோ நோய்களையோ கட்டுப்படுத்துறது தான் பயோகெமிக்கலுங்கிறது. அடுத்து மைக்ரோபியல்னா நுண்ணுயிரிகள்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிரிகள்ங்கிறது இந்த பூஞ்சான், பாக்டீரியா, அந்த வைரஸ், இந்த 3ங்கள்லேருந்து நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் மைக்ரோபியல்னு சொல்லுவாங்க. அடுத்து பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸில் ப்ரிடேட்டர்ஸ்னால் வேட்டையாடுறது. அதாவது அந்த பூச்சிகளே பயிரை சேதப்படுத்துகிற பூச்சிகளை வேட்டையாடி கொன்றோம். இன்னொன்று பேரசிட்டாய்ட்ஸ்னால் ஒட்டுண்ணிகள். அதாவது இந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும்னா, நம்ம பயிரை தாக்குற பூச்சி அதோட முட்டையை அதோட முட்டைக்கு மேலே போய் இதோட முட்டையை இட்டு பொறிக்கிறப்போ எல்லாமே இந்த முட்டைகள் மட்டுமே வரும். பயிரை தாக்குற பூச்சியோட முட்டைகள் வெளியே வராது. அதான் பேரசிட்டாய்ட்ஸ். பயோகெமிக்கல். அதாவது இது பயோகெமிக்கல் என்னென்ன வருவாங்கன்னா, கெமிக்கல்னு நான் சொல்லிட்டேன். அதே தான் ஃபெரோமோன் ட்ராப், அதாவது இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லூருங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லூருங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணி மேல் இன்ஸ்ட்ரக்ட், அதாவது ஆண் பூச்சிகளை பெண் வாசனை திரவியத்தை கொண்டு ஈர்த்து கொள்றது தான் இந்த ஃபெரோமோன் ட்ராப்போட வேலை. அந்த ஃபெரோமோன் ட்ராப்போட பிக்சர் கீழே கொடுத்துருக்கேன். இது நெல் வயலில் அதிகமாக வைப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 1 to 2 பொறிகள் இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறது மூலயமா நம்ம அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்து ஸ்போடோலியூருங்கிறது இதே மாதிரி தான். அது மெய்ஸ், அதாவது மக்காச்சோளத்தில் வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறது மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறது தான் பயோகெமிக்கல் இது. அடுத்து மைக்ரோபியல், அதாவது நுண்ணுயிரியலில் ஃபங்கை, அதாவது பூஞ்சானில் அஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஞ்சான் வெட்டபிள் பவுடர் மாதிரி நம்மளுக்கு மேக் பண்ணி தருவாங்க. அது மூலயமா வேரழுகல் நோய், வாடல் நோய்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி வெர்டிசிலியம் லான்சி, இதுவும் அதே மாதிரி தான் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம இதை சார் உரியும் பூச்சிகளுக்கும் பக்ஸுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் கட்டுப்படுத்துறதுக்கு. அடுத்து பிரிவேரியா பேசியானா எதுக்குன்னா, கேபேஜ் ஆர் காலிஃப்ளவர், முட்டைகோஸுக்காக டைமண்ட் பிளாக் மாத்துங்கிற ஒரு பெரிய பூச்சி தாக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்து மெட்டாரைசம் அனிசோஃபிலே, நம்ம தென்னை மரங்களில் இப்போ காண்டாமிருகம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மெட்டாரைசம் அனிசோஃபிலேங்கிற பூஞ்சான் உதவுது. இப்போ படங்கள்ல இருக்கிறது தான் அந்த ஒரு கெமிக்கலோட டப்பா. அதாவது இருக்கிறது மெட்டாரைசம் அனிசோஃபிலே. அடுத்து லூசியானா லூகோசெஃபாலா. அடுத்து வெர்டிசிலியம் லூசினி. இந்த 3 இது இருக்கு. அடுத்து பாக்டீரியா நமக்கு தெரியும், பிடி காட்டன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பாக்டீரியா துருஜெனிசிஸ், அதாவது இதுல இருக்க அந்த ஜீன். அடுத்து வைரஸ் நியூக்ளியோ பாலியேட்டர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு இது அந்த பூச்சிகளை தாக்குனா 5 to 12 நாளுக்குள்ள அந்த பூச்சிகள் இறந்துரும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது நம்ம மைக்ரோபியல், அதாவது பாக்டீரியா, வைரஸ், பங்கை, இந்த 3ஐயும் பார்த்தாச்சு. வயல்ல எப்படி இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாங்கன்னா, நெல்லுல விதை நேர்த்தி பண்ணுவாங்க. விதை நேர்த்தி எவ்வளவு விதைகள் நமக்கு தேவையோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ விதைகள் நமக்கு தேவைன்னா 1 கிலோ விதைகளுக்கு 10 கிராம் இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்துற விதை நேர்த்தி பண்றது மூலயமா கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சீட்லிங், அதாவது நாற்று எடுத்து போய் நடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தண்ணியில 2.5 கிலோ இந்த பயோபெஸ்டிசைட்ஸை நம்ம கலந்து அந்த சீட்லிங்கை அதாவது நாற்றுகளை 30 நிமிஷங்களுக்கு இதில் நனைச்சிட்டு அடுத்து நடவு செய்யலாம். அதே மாதிரி நம்ம ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோம், நேராக வயல்லே அப்ளை பண்ணுறோம்னா 2.5 கிலோ இந்த பயோபெஸ்டிசைட் கூட 50 கிலோ இந்த நாட்டு மாட்டு உரங்களை கலந்து நம்ம நேராக வயல்லே அப்ளை பண்ணலாம். அது இல்லை, நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.2% கான்சன்ட்ரேஷனில் நாட்டு நட்டதுக்கு 45 நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பல்சஸ், அதாவது பயிர்களுக்கும் இதே மாதிரி தான். காட்டனுக்கு இதில் சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது விதை நேர்த்தி பின்பற்றலாம். அதே மாதிரி முட்டைகோஸ் இதில் அந்த நீங்கள் சீட்லிங்கை அதாவது நாற்றுகளை நட போகிறப்ப 5 கிராம், 1 லிட்டருக்கு 5 கிராம் எடுத்து நம்ம இது மூலயமா 30 செகண்ட் மூலயமா வச்சு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பனானா, நமக்கு வாழையில தாறு போட்டதுக்கப்புறம் இந்த பயோபெஸ்டிசைடை 0.2% இந்த கான்சன்ட்ரேஷனில் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பயாலஜிக்கல் ஏஜென்ட்னா, அதாவது ஒரு உயிர் உள்ள பொருளை கொண்டு நம்ம இன்னொரு உயிர் உள்ள பொருளை அழிக்கிறது. அதாவது சொன்னேன், ப்ரிடேட்டர்ஸ், அதாவது வேட்டையாடுறது, அதாவது கிரீன் லேசிங்,
லேடி பேர்ட் பீட்டில், இந்த 2 பூச்சிகள் வந்து சைடில் இருக்க படம் தான் க்ரீன் லேசிங் லேடி பேர்ட் பீட்டிலும். இதை வந்து நம்ம வயலில் ரிலீஸ் பண்ணுற வயலில் வெளியிடுறது மூலயமா அது வந்து பயிரை தாக்குற பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது. அடுத்து வந்து பேரசிட்டாய்ட்ஸ். பேரசிட்டாய்ட்ஸ்னா ஒட்டுண்ணிகள். இதுக்கு வந்து ட்ரைகோகெர்மா, அது பிரக்கான் இந்த ஸ்பீசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு பூச்சி, அதாவது பயிரை தாக்குற பூச்சி வந்து பயிரில் முட்டையிட்டு இருக்குன்னா அதோட முட்டைகள் மேலே வந்து இது போய் தன்னோட முட்டைகளை போடுறதுனால பொறிச்சு வெளியே வர்றப்போ வந்து இந்த பேரசிட்டாய்ட் அந்த ஒட்டுண்ணிகள் முட்டைகள் மட்டுமே வெளியே வரனால அந்த முட்டைகளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது அழிச்சிடுது. இது மூலயமா இது பண்ணலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ட்ரைகோகார்டு அப்படிங்கிறது வந்து மருந்து கடைகளில் விற்பாங்க. அதாவது இந்த ஒட்டுண்ணிகளோட முட்டைகளை வந்து ஒரு காடுல வந்து நமக்கு வந்து பின் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம வயலில் வைக்கிறது மூலயமா அதுலேருந்து முட்டைகள்லேருந்து பூச்சிகள் வந்து பொறிச்சு வெளியே வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்தலாம். உண்மையாகவே வந்து இந்த பயோபெஸ்டிசைட்ஸ், அதாவது உயிர் பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறது மூலயமா நமக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும். நம்மளோட விவசாயமும் நல்லா இது பண்ணலாம். நம்மளோட மண் வளம் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும். அதனால வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை விட்டுட்டு இந்த மாதிரி மருந்துகளுக்கு விவசாயிகள் அனைவரும் மாறணும். நன்றி, வணக்கம்.